மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது யாருக்கும் வெளிப்படையில் வரல. அவருக்கு உடல்நிலை முன்னேற வேண்டும், நான் பிரார்த்திக்கிறேன் என்று பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டதை தவிர பேசவும் பேசியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட. அவங்க அம்மா புக்கை போட்டிருக்காங்க. அவங்க எங்க 108 பேருக்கு இது கொடுக்குறாங்க, விளக்கு கொடுத்துட்டு சுமங்கலிக்கெல்லாம். அது அவர் ஸ்டாலினுடைய உடல்நிலை கருத்து தானே அவங்க பண்ணுறாங்க. ஆன்மீகம்னு அவங்க, அதனால தானே திமுகவினுடைய கொள்கையே ஆன்டி ஆன்மீகம். ஆன்மீகம் வந்துடுச்சே. ஆக மொத்தம் திமுகவுடைய சரிவு அதில் தானே இருக்குது. 2026 என்பது மோர் தேன் எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தை தக்க வைக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கு அந்த முடிச்சூட்டு விழா பண்ண வேண்டும். அதையும் தவிர சில நிறைய பிரச்சனை இருக்குங்க சார். இப்போ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணப்பட்டிருக்காரு. அங்கே வந்து தலை சுற்றல் காரணமாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. 3 days ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அங்கிருந்தே கட்சி பணிகளும் அலுவலக பணிகளும் பார்த்துட்டு வராரு. என்னதான் சார் ஆச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு? ஏன் திடீர்னு இப்படி ஆனாரு? டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், விக்ரம், பிரதமர் செயலகத்திற்கு தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அப்பல்லோ டாக்டர் சொல்லியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு, அவருக்கு வந்து சில அப்சர்வேஷன் பண்ணணும். பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அதுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் எனக்கு கீப் மீ இன்ஃபார்ம்ட், எந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கிற தகவல் எக்ஸாக்டா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது யாருக்கும் வெளிப்படையில வரல. ஏன்னா அன்னைக்கு காலையில ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அன்வர் ராஜாவை அட்மிட் பண்ணிருக்காரு, அறிவாலயத்துல இருந்திருக்காரு அவர். ஆமா சார், ஆமா. அங்கேருந்து சொன்ன உடனே கொஞ்சம் தலை சுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கருக்கும் மல்லிகார்ஜுன் கர்கே கூட விழுந்திருக்காரு ஒரு வாட்டி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கர்நாடகால. அதை தவிர அம்மையா சோனியா காந்திக்கும் இது மாதிரியான ஒரு தலை சுத்தல் வந்து அம்மா பார்லிமெண்ட்லயே வந்திருக்காங்க. சோனியா காந்தி லோக்சபா அவங்க எம்பியா இருந்த போது. ஆக மொத்தம் வயது காரணமா அல்லது ரத்த கொதிப்பா அல்லது ஹார்ட் ப்ராப்ளமா அல்லது டயாலிசிஸா அல்லது வேற ஏதாவது வியாதியா என்பதை மருத்துவர்கள் பிரதமர் செயலகத்திற்கு விளக்கமாக தெரிவித்து விட்டார்கள். இருப்பின் அவருக்கு உடல்நிலை முன்னேற வேண்டும், நான் பிரார்த்திக்கிறேன் என்று பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டதை தவிர பேசவும் பேசியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 நாள் இருக்கான்னு சொன்னா அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. அவர் ஆக்டிவா இருக்க மாதிரி பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாத போது கூட நான் சென்னையில நிருபரா இருந்தேன். அப்போ கூட இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அயல் நாட்டுக்கு ஆக்ஷன் போனாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா உடம்பு சரியில்லாத இருந்தாங்க. ஸோ தமிழக முதலமைச்சர் பதவியில் இருப்பவர்களுக்கு இது மாதிரியான ஒரு அசம்பவங்கள் வருவது என்பது வயது முதுமை காரணம். இருப்பினும் இளைய பாரதம் நேயர்கள் சார்பாக, விக்ரம் ராஜகோபாலன் சார்பாக, மு.க. ஸ்டாலின் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, நரசிம்மன் பெருமாள் என்று, லட்சுமி நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் வணங்கக்கூடிய குடும்ப தெய்வத்தை, குல தெய்வத்தை, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம விஷ்ணும் பத்ரம் மிருத்யும் நமாமிகம் என்று சொல்லி அவர் உடல்நிலை விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் அரசியல் அதில் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஆனா சார், திராவிட கழகத்தில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதியாக நீங்க வந்து வாழ்த்துக்கள் சொன்னது, அதாவது அவங்க அம்மா புக்கை போட்டிருக்காங்க. அவங்க எங்க 108 பேருக்கு இது கொடுக்குறாங்க, விளக்கு கொடுத்துட்டு சுமங்கலிக்கெல்லாம். அது அவர் ஸ்டாலினுடைய உடல்நிலை கருத்து தானே அவங்க பண்றாங்க. ஆன்மீகம்னு அவங்க, அதனால தானே திமுகவினுடைய கொள்கையே ஆன்டி ஆன்மீகம். ஆன்மீகம் வந்துடுச்சே. ஆக மொத்தம் திமுகவுடைய சரிவு அதுல தானே இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஐடியாலஜி ஆஃப் டிஎம்கே இஸ் ஆன்டி காட், ஆன்டி சனாதனம். இப்ப சனாதனம் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்லோகம் சொன்னேன், என்னுடைய குலதெய்வத்தை நான் பிரார்த்தனை நல்லபடியா இருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு முதல்வர். ஆனால் அது சில தொடக்கங்கள் செய்தார்களே, உங்களுடன் முதல்வர் ஓரணி, அதெல்லாம் கொஞ்சம் செட்பேக் வந்துருச்சு பாருங்க. ஆக மொத்தம் 2026 தேர்தலுக்கு அவர் தயாராக வேண்டும். திமுகவின் சார்பாக அவர் போட்டியிடுவார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சராகத்தான் இருப்பார். இதுல இருந்து சில சந்தேகங்கள்லாம் அரசியல் ரீதியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா, அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வெளில போறாங்களா, இதெல்லாம் ஒரு இனிமேல் வரக்கூடிய செய்தி. இப்ப எப்படி ஜெகதீப் தங்கருக்கு நீங்க கேட்டீங்களோ, அதே மாதிரி டெல்லியில மு.க. ஸ்டாலின் உடல்நிலையை பற்றி
பாஜகவிலும் சரி, காங்கிரஸ் தலைமை செயலகத்திலும் சரி, கம்யூனிஸ்ட் தலைமை செயலகத்திலும் இது பற்றியான பேச்சுகள், நீரோட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கவலையுடன் தான் இருக்கிறார்கள். எப்படி பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? டிஎம்கேக்கு அவரை வச்சுதான் ஓட்டு வரணும். ஏன்னா he is the only one strong person after ராகுல் காந்தி நரேந்திர மோடி அப்போஸ் பண்றதுல. நரேந்திர மோடி போன்ல பேசிட்டு இருந்தாலும் ஒரு குழப்பம் வருது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கண்டிப்பாக அது ஒரு அவருடைய உடல்நிலை தயக்கம் என்பது அது திமுகவினுடைய பிரச்சாரத்தையும் பாதிக்கும். சார், ஓகே சார். அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமிகள் மிகப்பெரிய எழுச்சி பயணம் போயிட்டு இருக்காரு. டெய்லியுமே 3 தொகுதி 4 தொகுதி போயிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுமே வந்து குணமடைஞ்சு வந்து போவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போவார். அரசியலாச்சா சும்மா 2026 என்பது மோர் தேன் எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தை தக்க வைக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கு அந்த முடிச்சூட்டு விழா பண்ண வேண்டும். அதையும் தவிர சில நிறைய பிரச்சனை இருக்குங்க. அப்போசிஷன் இப்ப பாருங்க, இடி எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய நடுமுறைனால. அந்த இடி ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா இப்ப அவங்க குடும்பம், கட்சி எத்தையோ இருக்குது பாருங்க. தடால்னு இந்த சிவா வளர்றாரு பாருங்க. அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு பாருங்க, அந்த பொன்முடி வாயால் வளரிட்டாரு, சைவம் அணைவம் சொல்லிட்டு அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் அவருக்கு மனசுல இருக்கக்கூடிய, அதனாலதான் உடம்புக்கு வருது அவருக்கு. இந்த திருச்சி சிவா செஞ்ச வம்புனாலே அவருக்கு உடம்பு வந்துருச்சு. அப்படிதான் சொல்றாங்க டிஎம்கே எம்பி பார்லிமெண்ட்ல. ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.